வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ல்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். இன்றைய ஸ்பெஷலுங்க அதாங்க கீ ரைஸ். அதாவது இந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நெய் சாதம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை பார்த்துருங்க. பாருங்கள், 1 கப் பாஸ்மதி அரிசியை வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வெங்காயம் வந்து சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 ஆனியனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூட வந்து கேஷ்யூ நட் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், பிரியாணி எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், கிராம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு 6 கிராம்பு இருக்குது. அப்புறம் ஸ்டார் பூ உடைச்சது வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை இருக்குது, ஏலக்காய் இருக்குது. அடுத்தது சோம்பு இருக்குது, இது மராட்டி மொக்கு இருக்குது. அப்புறம் பாருங்கள், நெய் வச்சுருக்கேன். வந்து நிறையெல்லாம் வைக்கலைங்க, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். உப்பு இருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. கூடவே செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், குக்கரையும் வச்சாச்சு. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் பாதியை வந்து இதில் சேர்க்குறேன். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாங்க, ஃபுல்லாக நெய்லையும் பண்ணக்கூடாது, திகட்டி போயிடும். அதனால நம்ம வந்து பாதி நெய் மட்டும் தான் சேர்க்குறோம். அது கூடயே வந்து என்ன பண்ணுறோம், நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயில் வந்து அதுலேயும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடுறேன். நமக்கு ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மினால நான் வந்து நிறைய சேர்க்கலைங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணலாம், நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பிரியாணி இலையை போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் பூ போட்டுடலாம். கூடையே மராட்டி மொக்கு, அப்புறம் சோம்பையும் சேர்த்துடலாம். இது பொரியட்டும். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு போட போகிறேன். பாருங்கள், கேஷ்யூ நட் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நிறைய தேவை கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் நிறைய போடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியான, காலையில் நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணுறது ரொம்ப விறுவிறுன்னு பண்ணிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும். பாருங்கள், போன முறை நம்ம வந்து மட்டன் பண்ணும்போது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம நசுக்கி போட்டோம். பட் இதில் நசுக்கி போட மாட்டோங்க, நல்லா அரைச்சிடுவோம். இதுவும் கொஞ்சம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அப்புறம் ரைஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ரைஸ் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். பாருங்கள், இந்த டைமில் வந்து ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுறேன். கீரையெல்லாம் போட வேண்டாங்க, அப்படியே முழுசாகவே போடுங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னும் இது 2 நிமிஷம் வதங்கட்டும். சிம்மில் வச்சே வதக்குங்க. நிறைய எண்ணெயும் சேர்க்க வேண்டாம், நிறைய நெய்யும் சேர்க்க வேண்டாங்க, இல்லை அளவாக இருந்தால் போதும். பாருங்கள், எவ்வளோ குறைவான ஆயிலில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டுடலாம். ஃபுல்லாக போட வேண்டாம், 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன். அது ரொம்ப நேரம் வதக்கவும் வேண்டாங்க, லேசாக வதக்கினா போதும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து 1 டம்ளர் வச்சேன், அப்போ அதுக்கு வந்து நான் வந்து 1.25 டம்ளர் தண்ணி வந்து போட போகிறேன். பாருங்கள், 1க்கு 1.25 அதுதான் கணக்கு. 1/4 டம்ளரையும் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இது கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இது கொதிச்சதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்படி உள்டாவே போட்டு மூடிடுங்க. கொதிக்கிற சத்தம் வருது, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த டைமில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணலாம். எடுத்து வச்சிருக்க ரைஸு, நீங்களும் பாஸ்மதி அரிசியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு கழுகி எடுத்துகிட்டு வாங்க. கழுகி எடுத்துகிட்டு வந்துருங்க, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அடிஷனல் தண்ணி சேர்க்க வேண்டாம், இதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டம்ளருக்கு நம்ம வந்து 1.25 டம்ளர் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், அரிசி சாதம் வந்து அப்படியே தனித்தனியாக வருங்க, குழையவும் குழையாது, கரெக்டாக இருக்கும். அந்த டைம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் லஞ்சுக்கு நம்ம பேக் பண்ணும்போது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டு வேப்பர் வரட்டுங்க. வேப்பர் வந்தோடனே விசில் போட்டுருங்க. விசில் போட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் வைங்க, போதும். கரெக்டாக ஃபுல் சிம்மில் வைக்கணும். அப்போ தான் சாதம் வந்து உதிரியாக வரும். நான் வேப்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேப்பர் வந்துருச்சு, விசில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு விசில் அடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சிடணும். கரெக்டாக 2 நிமிஷம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுறோன்னு. பாருங்க, இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து வெறுமனையே சாப்பிடலாம். இது கூட ஒன்றும் சைட் டிஷ் பெருசாக தேவை கிடையாது. வேணும்னா நீங்கள் ராய்த்தா வச்சுக்கலாம், ஆனியன் ராய்த்தா கர்டோட வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு எக் கிரேவி வச்சுக்கலாம். வெறுமனை சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க மத்தியானம் லஞ்சுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விசில் போடுங்க. விசில் போட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்தோன்னா ஸ்டவ்வை இமிடியேட்டாக சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை உடனே சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பாருங்க சூப்பராக எப்படி வெந்திருக்கு பாருங்க. ரொம்ப லூஸாக இருக்குது பாருங்க. பாருங்க, ஒன்று ஒட்டலை, அடி பிடிக்கலை, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கீ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீல சும்மா லேசாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு மேலே லேயர் மாத்திரம் போடுங்க. அந்த சூட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது. ரைஸ் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க அடியும் பிடிக்கல. நமக்கு சூப்பரான சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம சுவையான சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அது சைட் டிஷ்ஷை நான் வந்து ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன், கூட வந்து எக் கறி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதை மறக்காம வீட்டில் சமைச்சு பாருங்க, சமைச்சு ருசிச்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.